welcome back to our channel My Bio Notes. So in the video la nama pedagogy subject. So pedagogy subject la ஒரு topic da discuss பண்ண போறோம் which is in B.Ed semester 2 first year la வர ஒரு topic in unit 1 pedagogical analysis la வர comparison of pedagogy, andragogy, heutagogy. So இந்த topic தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை ஒரு 5 மார்க்லையோ இல்லை எஸ்ஏ டைப்லையோ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து போன வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூம்ஸ் மாஸ்டரி லேர்னிங் மாடலும் பார்த்தீங்கன்னா பெடகாஜி சப்ஜெக்ட்குரியது தான். அது வந்து செமஸ்டர் 2 ஃபஸ்ட் இயர்க்குரிய டாபிக் தான் அது. ஸோ ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணல, திருப்பி நான் எடிட் பண்ணி மென்ஷன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அது ப்ளூம்ஸ் மாஸ்டரி லேர்னிங் மாடல் வந்து செமஸ்டர் 2 ஃபஸ்ட் இயர்க்குரியது தான் அந்த டாப்பிக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் காமனாக தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ஃபிசிக்கல் சயின்ஸாக இருக்கலாம், நீங்கள் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், இங்கிலீஷ். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் அது காமனாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ண வரைக்கும் இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் எல்லாமே காமனாக தான் வருது பெடகாஜிக்கு. ஸோ அதனால நான் வந்து இதில் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பேரிசன் அண்ட் ஆல்சோ த டேர்ம்ஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த கம்பேரிசன் ஆஃப் பெடகாஜி, ஆண்ட்ரகாஜி அண்ட் ஹியூட்டகாஜி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு அந்த டேர்ம்ஸோட நான் இதில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணல. பெடகாஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்பித்தல், சொல்லித்தரது. த மெத்தட் ஆஃப் டீச்சிங் இன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ், எப்படி சொல்லித்தரப்படுது, எப்படி கற்பிக்கப்படுது ஒரு விஷயம் உங்களுக்கு, அதுதான் நம்ம வந்து பெடகாஜின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சில்ட்ரன் இன்வால்வ் ஆவாங்க, சில்ட்ரன்ஸ் லேர்னிங் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம். நம்ம ஆண்ட்ரகாஜி அப்படின்றது அடல்ட் லேர்னிங்னா பெரியவங்க கற்றுக்கிறது, அதுதான் வந்து ஆண்ட்ரகாஜி. ஹியூட்டகாஜி அப்படின்றது செல்ஃப் டைரக்டட் லேர்னிங், சுயமாக நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீங்களாக டைரக்ட் பண்ணி நீங்களாக படிக்கிறது. ஸோ செல்ஃப் லேர்னிங் மாதிரி தான் அதுதான் வந்து ஹியூட்டகாஜி அப்படின்ற டேர்ம். ஆண்ட்ரான்னு வரும், ஆக்ரான் இருக்குது, ஃபார் தட். ஸோ ஆண்ட்ரா அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா த மெயில், பெரியவங்க. ஸோ அந்த டேர்ம், ஸோ அவங்களோட லேர்னிங், ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்ட்ரகாஜி அப்படின்னு சொல்கிறோம். ஹியூட்டகாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் மாதிரி. ஸோ அவங்களா அந்த செல்ஃப் டைரக்டடாக படிக்கிறது, இதில் டீச்சர் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹியூட்டகாஜி அப்படின்னு சொல்கிறோம். த டேர்ம் ஹியூ அப்படின்னு வந்தால் இட் மென்ஷன்ஸ் ஹியூட்டகாஜி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிபெண்டன்ஸ். ஸோ இது ஒன்று எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ யார் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, லேர்னர் டீச்சர் இன்வால்வ் வாங்க இல்லை லேர்னிங்னாலே இல்லையா. ஸோ இப்போ நம்ம நார்மல் பெடகாஜி ஒரு சில்ட்ரன்ஸ் ஒரு ஸ்கூலில் எப்படி இப்போ கற்றுக்குறாங்க அப்படின்னா லேர்னர் வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, டீச்சர் இல்லையா. ஸோ லேர்னர் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, டீச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச்சர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க வாட், என்ன சொல்லித்தரது, ஹவு எப்படி சொல்லித்தரது, அண்ட் எப்போ சொல்லித்தரது அப்படின்றத டிசைட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த டீச்சர். ஸோ டீச்சர் தான் பிளேஸ் த மேஜர் ரோல் இன் த பெடகாஜி ஆஃப் சில்ட்ரன்ஸ் லேர்னிங். சரி, ஆண்ட்ரகாஜியில் எப்படி இருக்குது, ஸோ ஆண்ட்ரகாஜி அது அடல்ட் லேர்னிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்ட். ஏன்னா அடல்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இண்டிபெண்ட் இல்லையா. ஸோ அவங்க ஸ்கூல் அந்த மாதிரி போகிறது இல்லை. ஸோ இவங்களோட லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா அனட்டாமி தனியாக நடக்கிறது தான். இங்கே ஒரு டீச்சரோ யாரோ இன்வால்வ் ஆகிறது இல்லை, தனியாக நடக்கிறது. அனட்டாமின்றது தனியாக நடக்கிறது அண்ட் ஆல்சோ செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களா செல்ஃபாக ஒன்றை கற்றுக்கணும்னு நினச்சி கற்றுக்குறாங்க அடல்ட் லேர்னிங்கில். ஹியூட்டகாஜி செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்டர்டிபெண்ட். ஸோ லேர்னர்ஸ் ஆர் இன்டர்டிபெண்ட் சொல்ல, ஃபுல்லாக வந்து இண்டிபெண்ட் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஃபெசிலிட்டேட்டர் அதாவது டீச்சர் இருப்பாங்க. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம இண்டிபெண்ட், இப்போ அடல்ட் லேர்னிங் மாதிரி இண்டிபெண்ட்ன்ற வேர்டு இங்கே யூஸ் பண்ணல, இன்டர்டிபெண்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவும் டிபெண்ட் ஆகலை, ஃபுல்லாகவும் இண்டிபெண்ட்டாக இல்லை. ஸோ இவங்க ஃபுல்லாக டிபெண்ட்டாக இருக்காங்க இங்கே லேர்னரு, இங்கே ஃபுல்லாக வந்து சுதந்திரமாக இருக்காங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க.
ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இன்டர் அப்படின்றது பிட்வீன். ஸோ இன்டர் டிபெண்ட்டாக இருக்கிறது தான் ஹியூட்டகாஜிக்கல் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நாவல் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக வந்து கற்றுக்குறாங்க அவங்க இந்த ஹியூட்டகாஜியில். அண்ட் ஆல்சோ மேனேஜ் ஓன் லேர்னிங். ஸோ இதில் அது நடக்குமா இந்த பெடகாஜி ஆஃப் சில்ட்ரன்ஸ் லேர்னிங்கில்? கண்டிப்பாக நடக்காது இல்லையா. அவங்களால அவங்களோட லேர்னிங்கையே மேனேஜ் பண்ண முடியாது. அங்கே டீச்சர்னு ஒருத்தவங்க இருக்கணும். ஸோ எப்படி சொல்லித்தரது, என்ன சொல்லித்தரது, எப்போ அதை டிசைட் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல ஹியூட்டகாஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே தாங்களே முடிவெடுத்துக்கிற ஒரு திறன் ஒரு இது இருக்கும். ஸோ அதுதான் வந்து செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸ் ஆஃப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸை சொல்கிறாங்க ரிசோர்ஸஸ். ஸோ இது எப்படி கொடுக்குறாங்க இந்த பெடகாஜி ஆஃப் சில்ட்ரன்ஸ் லேர்னிங் இங்கே பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, சில்ட்ரன்கிட்ட கம்மியான ரிசோர்ஸ் தான் இருக்கும் இல்லையா. டீச்சர் தான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே அந்த டேட்டா எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த புக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பற்றின நோட்ஸு எல்லாமே டீச்சர் தான் கலெக்ட் பண்ணி சொல்லித்தர போகிறாங்க. எப்படி அந்த டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் எப்படி நடக்க போகுது, ஸோ எப்படி சொல்லித்தர போகிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த பெடகாஜிக்கல் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் டீச்சர் சொல்லித்தரது ஸ்டூடெண்ட்டோட ஹெட்டில் போய் உட்காரணும். ஸோ அதுக்காக எப்படி வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் புக்கில் இருக்க அந்த ஒரு தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஒரு கான்செப்ட் நீங்கள் எப்படி சொல்லித்தர போகிறீங்க அதை டீச்சர் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரோகாஜி அடல்ட் லேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓன் அண்ட் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, ஸோ அவங்களோட பர்சனலாக உங்களுக்கு வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அனுபவம். ஏன்னா மோஸ்ட்லி அடல்ட்ஸ் அப்படி தானே இருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் லைஃப்லேயே வந்து ஒரு அனுபவம் மூலமாக கற்றுக்கிறது. ஸோ அவங்களுக்கு அனுபவ அறிவு நிறையா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ், தியரிட்டிக்கலாக புக் நாலேஜை விட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க நிறைய வாழ்க்கையில் பார்த்துருக்கனால அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நிறைய மற்றவங்களோட லைஃப்பும் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்து அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ரிசோர்ஸ் ஆஃப் லேர்னிங் எங்கேருந்து வருது? புக்கிலேருந்து இல்லை, மற்றவங்க இது அனுபவத்தினால வருது. அண்ட் ஆல்சோ ஹியூட்டகாஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டீச்சர் தான் வந்து இங்கேயும் வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே டீச்சர் லேர்னர் இருப்பாங்க இல்லையா, ஆனால் ஃபுல்லாக டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க லேர்னர். அதனால நெகோஷியேட் பண்ணிக்குவாங்க அவங்க லேர்னிங்கை. ஸோ சமரசம் பண்ணிக்கிறது, நான் இது படிக்கலாம் இது படிக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி தான் டீச்சர் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரீசன்ஸ் ஃபார் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா they advance to next level in this pedagogy children's learningல. ஸோ எதுக்காக அவங்க படிக்க வராங்க, எதுக்காக கற்றுக்குறாங்க, சில்ட்ரன்ஸ் லேர்னிங் எதுக்காக நடக்குது? ஒரு கிரேட்லேருந்து இப்போ கிரேட் 1லேருந்து கிரேட் 2 போகிறதுக்காக அவங்க வந்து கற்றுக்குறாங்க. சரி, அடல்ட் லேர்னிங் எதனால நடக்குது? ஒரு அடல்ட்டாக, ஸோ ஒரு 30 இல்லை 40ல் இருக்கவங்க, 40 ஏஜில் இருக்கவங்க ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னா எதுக்காக கற்றுக்குறாங்க? ஸோ ஒரு தேவை அவங்களுக்கு, தே நீட் டு நோ, எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு லேர்னிங் நடக்குது. இப்போ டெய்லரிங் அவங்க ஒரு அடல்ட் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க போய் அதை கற்றுக்குறாங்க. ஒரு தேவை வருது, எனக்கு இப்போ நான் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும், எனக்கு இது லேர்னிங் எனக்கு வரணும், இல்லை வேறு ஏதோ பற்றி தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஏதோ நான் படிக்கணும் அப்படின்னா போய் அது கற்றுக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேவை வரனால அவங்க கற்றுக்குறாங்க அடல்ட் எல்லாமே. அண்ட் டு பெர்ஃபார்ம் எஃபெக்டிவ்லி, ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு வேலையில் இருப்பாங்க. ஸோ எதுக்காக திருப்பி கற்றுக்குறாங்க அடல்ட்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்து பாருங்கள், ஹியூட்டகாஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே லேர்னிங் வந்து இஸ் நாட் பிளான்ட் ஆர் லீனியர். எஸ், நோ, இட்ஸ் அ பிக் நோ இல்லையா. ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டு ஒரு லீனியராக பொறுமையாக இந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நடக்கிறது வந்து சில்ட்ரன்ஸ் லேர்னிங் தான். இங்கே ஹியூட்டகாஜி செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் அப்படி கிடையாது. ஸோ ஹியர் இங்கே தேவையை பேஸ் பண்ணியும் லேர்னிங் நடக்கிறது கூட கிடையாது. ஒரு பொட்டென்ஷியல் டு லேர்ன் இன் நாவல் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை ஒரு புதுசான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது யூ வில் ஹேவ் தட் பொட்டென்ஷியல். ஸோ இந்த இடத்துல நான் இதை கற்றுக்கணும், உங்களை நீங்களே சுயமாக ஒரு விஷயத்தை நீங்கள்
கற்றுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஹியூட்டகாஜி, செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். ஃபோக்கஸ் ஆஃப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த சில்ட்ரன்ஸ் லேர்னிங்கில் சப்ஜெக்ட் சென்டர்டாக தான் இருக்கும் எல்லா டாபிக்ஸும், எல்லாம் வந்து அந்த சிலபஸ் எல்லாமே. ஸோ அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க டீச்சரும். ஆனால் அடல்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டாஸ்க் ஆர் ப்ராப்ளம் சென்டர்ட். ஸோ ஏன்னா ஆஸ் அன் அடல்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்காகவோ இல்லை வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ணுறதுக்காகவோ அவங்க கற்றுக்குறாங்க. அண்ட் ஹியூட்டகாஜி பொறுத்த வரைக்கும் தே ஆர் பியாண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க கற்றுக்கல, அதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரோ ஆக்டிவிட்டிக்காக. ப்ரோ ஆக்டிவிட்டினா என்ன? ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் வந்தோடனே சால்வ் பண்ணுறது ப்ராப்ளம் சால்விங். ஸோ அது அந்த அடல்ட் லேர்னிங் ப்ராப்ளம் சென்டர்டாக அவங்க லேர்ன் பண்ணிடுறது. ஆனால் இவங்க ப்ரோ ஆக்டிவிட்டி, அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பிஃபோர் த ப்ராப்ளம் கம்ஸ், ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு சொல்யூஷனை பண்ணி வச்சிடுறது, அதுக்கு பேர் தான் ப்ரோ ஆக்டிவிட்டி அப்படின்றது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ உங்களுக்கு அடிக்கடி அந்த மஸ்கிட்டோ பிரச்சனை இருக்குது, வீட்டில் கொசு கடிக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே வீட்டில் நெட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அது ஒரு ப்ரோ ஆக்டிவிட்டி. நீங்களா ஒரு ப்ரிகாஷன் முன்னாடியே பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் கொசு கடிச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் தேடுறதை விட முன்னாடியே ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறது தான் வந்து செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் அந்த பர்சன்ஸ்கிட்ட இருக்குது. அண்ட் ஓன் அண்ட் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இவங்க வந்து அந்த ஃபோக்கஸ் ஆஃப் லேர்னிங் நடக்குது. அண்ட் த்ரூ ரிஃப்ளெக்ஷன் ஆல்சோ, பிரதிபலிப்பு மூலமாக அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங், சுற்றி நடக்கிறத பார்க்குறது மூலமாகவும் அந்த ஃபோக்கஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. அனுபவம் மூலமாக, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ் மூலமாக த ஃபோக்கஸ் ஆஃப் லேர்னிங் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த எங்கே நீங்கள் எதை கற்றுக்கணும் அப்படின்றத வந்து அந்த ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்னது மோஸ்ட்லி புக்ஸு, சிலபஸ் அப்படின்றது தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்கே அடல்ட் லேர்னிங் மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்குவாங்க? பிரச்சனை சம்மந்தமாக, ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் இருப்பாங்க, டாஸ்க் சம்மந்தமான வந்து லேர்னிங் தான் நடக்குவாங்க. ஸோ இந்த செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட். மோட்டிவேஷன் எதனால் வருது? ஒரு லேர்னிங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? ஸோ அது வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம், என்ன வேணாலும் லேர்ன் பண்ண. ஆனால் அதுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் யாராக இருக்காங்க? ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும், சில்ட்ரன்ஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, படின்னு சொல்கிறதா இருக்கலாம். டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு. அண்ட் சென்ஸ் ஆஃப் காம்படிஷன், அந்த குழந்தைக்குள்ளேயே ஒரு காம்படிஷன், இன்னொரு பியர், ஒரு சேம் ஏஜ் சில்ட்ரனை பார்க்கும்போது அவங்க நல்லா படிக்கிறாங்க, நம்மளும் நல்லா படிக்கணுன்ற ஒரு சென்ஸ் அந்த குழந்தைக்கு வருது. ஸோ அதுவே ஒரு மோட்டிவேஷனாக அமையுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆண்ட்ரகாஜியை பொறுத்த வரைக்கும் அடல்ட்டுக்கு எது மோட்டிவேஷனாக அமையுது அப்படின்னா அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த சுய கௌரவம். நான் இதை கற்றுக்கிட்டா எனக்கு ஒரு 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 பிளேஸ் கிடைக்கும் இந்த சொசைட்டியில் அப்படின்றதுக்காக இந்த அடல்ட் கற்றுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க கற்றுக்குவாங்க இல்லையா? ஸோ கான்ஃபிடென்ஸ், ஸோ ஒரு தன்னம்பிக்கை வர்றதுக்காகவும், அண்ட் ஒரு ரெகக்னேஷன். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஜாப்லேயோ இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் அடல்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம், ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்காக நான் இதை கற்றுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டராக அமையுது. ஸோ ரெகக்னேஷன் தட் கம் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. அது டீச்சர் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், டாக்டர் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அந்த ரெகக்னிஷனுக்காக நீங்கள் வந்து ஒன்று லேர்ன் பண்ணுறீங்க, அதுதான் மோட்டிவேஷனாக அமையுது உங்களுக்கு. அண்ட் ஹியூட்டகாஜியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எஃபிகசி. ஸோ செல்ஃப் எஃபிகசிக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலாக செல்ஃப் எஃபிகசி அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல் ஆர் டாஸ்க் இருக்குது அப்படின்னா இதை நான் முடிப்பேன், கண்டிப்பாக இதில் ஜெயிப்பேன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் உள்ளே சொல்லுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து செல்ஃப் எஃபிகசி. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வந்து தன்னம்பிக்கை. செல்ஃப் எஃபிகசின்றது a person's belief that they can accomplish a task or achieve a goal. நான் இதுக்கு கேபபிள், நான் இல்லாமல் யார் அச்சீவ் பண்ணிடுவாங்க இதை அப்படின்னு ஒரு பர்சன் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் பிலீஃப், அந்த பர்சனோட நம்பிக்கை, நான் ஜெயிச்சிருவேன், நான் அந்த டாஸ்க்கை முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் வந்து செல்ஃப் எஃபிகசி அப்படின்றது. அண்ட் நோயிங் டு
லேர்ன். ஸோ செல்ஃப் எஃபிகசி ஒரு மோட்டிவேஷனாக அமையுது. நோயிங் ஹவு டு லேர்ன் அண்ட் ஆல்சோ அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இது செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்னால அது ஒரு மோட்டிவேஷன். க்ரியேட்டிவிட்டியும் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக அமையுது. அண்ட் ஒர்க்கிங் வித் அதர்ஸ், மற்றவங்க கூட ஒர்க் பண்ணுறனாலையும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிது. அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீச்சர் தான் வந்து டிசைன்ஸ் த லேர்னிங் ப்ராசஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க தான் வந்து இம்போசஸ் த மெட்டீரியல். ஸோ அவங்க தான் வந்து தே நோ த பெஸ்ட் இல்லையா. அந்த டீச்சருக்கு தான் வந்து எல்லாமே தெரியும் இந்த சில்ட்ரன்ஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. டீச்சருக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்றது. ஆனால் இது ஆண்ட்ரகாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சுவலாக த ரோல் ஆஃப் த டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டீச்சர்னு ஒருத்தவங்க மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, அடல்ட்டே வந்து கற்றுக்குறாங்க. பட் அவங்க ஒரு சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னாலும், இப்போ அடல்ட்டாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கீங்க ஐடியில், ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க சொல்கிறாங்க, ஜாவா பைத்தான் அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் போய் கற்றுக்குறீங்க அப்படின்னா டீச்சர் உங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லித்தர டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு எனேபிளர் மாதிரி ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ த கிளைமேட் ஆஃப் கொலாபரேஷன் அதுவும் வந்து அந்த டீச்சர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் அண்ட் ஓப்பன்னஸ் இருக்கும் இந்த டீச்சர். இதெல்லாம் அந்த டீச்சர் பண்ணுற விஷயங்கள். அண்ட் ஆல்சோ ஹவு ஹியூட்டகாஜியில் எப்படி அந்த ரோல் ஆஃப் த டீச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி அந்த டீச்சர் சொல்லித்தராங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு 3 இயர்ஸ் குழந்தை 4 இயர்ஸ் குழந்தைனா சாப்பிட முடியாது, ஊட்டி விடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மெட்டீரியலும் ஒவ்வொரு நாலேஜும் நீங்கள் ஊட்டி விட்றீங்க குழந்தைக்கு. ஆனால் இந்த இடத்துல செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் நடக்கிறனால அந்த குழந்தையோ ஸ்டூடெண்ட்டையோ நீங்கள் வந்து கேபபிள், அவனையே வந்து கேபபிள் ஆக்குறீங்க. அவனாக படிச்சுக்கிற அளவுக்கு, அவனாக சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அவனை கொண்டு போனீங்க அப்படின்னா தட் இஸ் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். ஸோ யூ டெவலப் த லேர்னர்ஸ் கேபிலிட்டி. ஸோ அந்த இடத்துல டீச்சர்னு ஒரு பர்சனர் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவனாக வந்து படிச்சுக்குவான், அவனாக வந்து அவன் கோலை நோக்கி போவான். ஸோ தே நோ ஹவு டு லேர்ன் இன் ஹியூட்டகாஜி high degree of self efficacy. ஸோ இந்த மாதிரி ஹியூட்டகாஜி ஆஃப் லேர்னிங்கில் நான் படிச்சிருவேன், நான் அந்த டாஸ்க்கை முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு குவாலிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கும். அண்ட் தே ஒர்க் வெல் வித் அதர்ஸ், மற்றவங்க கூட டீமாக ஒர்க் பண்ணும்போதும் நல்ல ஒரு எந்துவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ தே ஆர் ஏபிள் டு அப்ளை த காம்பிட்டன்சிஸ் இன் நாவல் ஆஸ் வெல் ஆஸ் ஃபெமிலியர் சுச்சுவேஷன். நாவல்னால் புதுசாக ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆனாலும் இல்லை ஒரு ஃபெமிலியரான சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த இடத்துல ஏற்கனவே அவங்க கற்றுக்கிட்டதை நாலேஜை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி லேர்னிங்கில் நடக்குது ஹியூட்டகாஜி செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்கில். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.